பர்தா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குஜராத். குஜராத்ல தான் பர்தா வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. ஏன் இதை பத்தி பாக்குறோம்னா, இப்போ ரீசெண்டா ஆகஸ்ட் 10 தான் உலக சிங்கங்கள் விழிப்புணர்வு தினம், வேர்ல்டு லயன் டே வந்து செலிப்ரேட் பண்ணிருந்தோம். அதையொட்டி ஆசிய சிங்கங்கள் எண்ணிக்கை குறித்த அறிக்கை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 674 இருந்து இப்போ 891 அதிகரிச்சிருக்கு. அதாவது இந்த ஆசிய சிங்கங்களோட எண்ணிக்கை வந்து 32.2% 32.2% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ 891 இருக்குன்னு சொல்லிருக்காங்க இல்லையா, அதுல 198 வந்து ஆண் ஆசிய சிங்கங்கள், 330 வந்து பெண் சிங்கங்கள், 365 வந்து குட்டி. இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா 2 வகையான சிங்க இனங்கள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஆசிய சிங்கம், இன்னொன்னு ஆப்பிரிக்க சிங்கம். ஆசிய சிங்கம் பாத்தீங்கன்னா குஜராத்ல கிற்காடுகள்ல மட்டும்தான் காணப்படுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆப்பிரிக்க சிங்கம் வந்து இந்தியால இப்ப கிடையாது. நெக்ஸ்ட், இப்ப ஆசிய சிங்கங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2020 பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து இந்த ஆசிய சிங்கங்களை பாதுகாக்கணும்னு ஒரு 10 வருஷத்துக்கான நீண்ட கால திட்டத்தை அறிவிச்சிருப்பாரு. அது எவ்வளவு கோடி மதிப்புல செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்கன்னா 2927.71 கோடியில இந்த திட்டமானது 10 வருஷத்துக்கு செயல்படுத்தப்படும் ஆசிய சிங்கங்களை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் காரணமாக தான் இப்போ அந்த எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. சரிங்களா, 891 அப்படிங்கிற அளவுக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆசிய சிங்கங்கள் கிற்காடுகள்ல தானே காணப்படுதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ பர்தா தேசிய பூங்கால இருக்கு. ஆசிய, அதாவது கிற்காடுகள்ல இருந்து ஒரு கொஞ்சம் தொலைவுல தான் இந்த பர்தா வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. அங்கே ஒரு 17 சிங்கம் இருக்கு. இந்த பர்தா தேசிய பூங்கா பாத்தீங்கன்னா, வனவிலங்கு சரணாலயம் பாத்தீங்கன்னா ஆசிய சிங்கங்களோட 2வது வீடு அப்படின்னு அழைக்கப்படுது. இது 192.31 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பரவி இருக்கு.